பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தாலே கடன், கடன், கடன். என்னோட கடன் எப்போ முடிவுக்கு வரும் அப்படின்னு தான் நம்ம கிட்ட வராங்க. ஸோ இதுக்கு ஒரு சூக்ஷ்ம பரிகாரம் அப்படிங்கிறது நான் சொல்றேன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யாருக்கெல்லாம் கடன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு, எனக்கு சுச்சுவேஷனே பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெக்கப் கொடுக்குது, பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களோட ஜாதகத்தை எடுத்துட்டு உங்களோட லக்னம், ஸோ உங்க லக்னத்துல இருந்து கவுண்ட் பண்ணி வந்தீங்கன்னா 5ஆம் வீடு நம்ம சொல்லுவோம். 5ஆம் வீட்டுல அந்த 5th ஹவுஸ்ல ஏதாவது பிளானட் இருக்கான்னு பாருங்க. அந்த பிளானட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த பிளானட்டுக்கு ஹோரை காலம் அப்படிங்கிறது தினசரி கேலண்டர்லயும் கொடுத்திருப்பாங்க. அந்த ஹோரை காலத்துல ஒரு அமௌண்ட், ஒரு சம் அமௌண்ட் உங்களோட என்ன முடியுதோ கடனுக்கு, அந்த கடன் அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வைங்க. ரைட்டுங்களா? இது ஒண்ணு. இன்னொன்னு, எண்ணி வரும்போது 5ஆம் வீட்டுல எனக்கு கிரகமே கிடையாது, என்னுடைய பாக்ஸ் எம்டியா இருக்கு, சோ அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு கேக்குறவங்களுக்கு அது யாரோட வீடுன்னு பார்க்கணும். ரைட்டுங்களா? அது அந்த ஹவுஸுக்கான லார்ட் யாரு, ஏன்னா அதுக்கான கிரகம் என்னன்னு பார்த்துட்டு அந்த கிரகத்தோட ஹோரையில நீங்க அந்த கடன் அடைக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட் நீங்க எடுத்து வச்சீங்க அப்படின்னா அதுல இருந்து பேஸ் பண்ணி ஒரு சின்ன அமௌண்ட்டை நம்ம சேர்த்து வச்சுட்டு அதை நீங்க கட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க. ரொம்ப குயிக்கா எப்படிடா படமணம் எப்படி இவ்வளவு கடன் இருந்துச்சு, மழை போல இருந்துச்சு, உங்களுக்கு பனி போல ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். மறக்காம நீங்க உங்களோட ஜாதக ரீதியா பார்த்து அதை செய்யுங்க. பொதுவா செஞ்சா எந்த பலனும் கிடையாது. ஸோ உங்களோட ஜாதகத்துல நீங்க என்ன லக்னம், உங்க லக்னத்துக்கு 5ஆம் வீடு 5th ஹவுஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு ஜெயிச்சிருங்க. தேங்க்யூ.